மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி. இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்லேயும் மாறி வரும் நாகரிக மாற்றங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம அம்மா அப்பா அதாவது ஒரு 80, 90களில் வாழ்ந்த கிராமப்புற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு ஒரு பயணம் வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு 5 நாள் 10 நாள் போய் வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, பக்கத்து வீட்லேயோ எதிர்த்த வீட்லேயோ அவங்க சொல்லிட்டு தான் போவாங்க. ஸோ நான் வர வரைக்கும் எங்கள் வீட்டை பார்த்துங்க, என்னுடைய ஆடு மாடு கால்நடைகளை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அவங்களும் அவங்க சொந்த வீடு மாதிரி காலைல அவங்க வீட்டில் கோலம் போடுறது, கால்நடைகளை பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்களோட சொந்த வீடு மாதிரி எதிர்த்த வீட்டையோ பக்கத்து வீட்டையோ பார்த்துக்கிட்டு இருந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அது வந்து டோட்டலாகவே மாறிட்டு. ஸோ ஏன்னா யாருமே வெளில சொல்லிட்டு போகிறதில்ல. ஸோ அந்தளவுக்கு மாற்றம் ஆயிடுச்சு. சிட்டி வாழ்க்கை மாதிரியே கிராமப்புறங்கள்லேயும் வந்துருச்சு. எங்கே போனாங்கன்னு பக்கத்து வீட்டுக்கு சொன்னால் அவங்க எதுவும் இது சொல்லுவாங்க, கூட சொல்லுவாங்க, இல்லை பக்கத்துல பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு கிராமப்புற வாழ்க்கை மாறிட்டு. ஸோ பெரிய மாற்றமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாமியானா பந்தல் வந்ததுக்கப்புறம் கிராமப்புறங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து கிராமப்புற வாழ்க்கையில் அந்யோன்யமாக இருந்தது வந்து அந்யோன்யம் கட்டாயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடி உள்ள காலகட்டங்களில் கிராமப்புறங்களில் ஒரு ஒரு கல்யாணம் ஒரு காதுகுத்து விசேஷம் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போயுமே அந்த பந்தகால முகூர்த்தம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பந்தகால முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் பார்ப்பாங்க. ஜென்ட்ஸ் ரொம்ப ரேராக தான் கலந்துருப்பாங்க. அந்த குடும்ப ஃபங்க்ஷன் நடக்க வேண்டிய குடும்பத்தில் உள்ள ஜென்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு வயதானவங்க கலந்துப்பாங்க ஜென்ஸில் வந்து. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பந்தகால முகூர்த்தம் அப்படிங்கிறது பந்தகால முகூர்த்தம் வந்து நாள் பார்த்து பண்ணுவாங்க. நல்ல நாள் பார்த்து 3ஆம் நாள் 7ஆம் நாள் 5ஆம் நாள் இந்த மாதிரி ஒத்தப்படையில் இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, லேடிஸ் போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, காலையிலே போய் இந்த மாதிரி பந்தகால முகூர்த்தம் அப்படிங்கிறது முதல் நாளே சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ லேடிஸ்லாம் வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே அந்த சூரிய உதயத்துக்குள்ளே பந்தகால முகூர்த்தம் அந்த ஃபேமிலியில் வந்து குடும்பத்தில் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் உள்ள அந்த கிராமப்புறத்தில் உள்ள அந்த தெருவில் உள்ள ஆண்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வராங்க, பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரே சேம் டைமில் வந்து மற்ற அவங்களோட சொந்த வேலைகள்லாம் விட்டுட்டு வந்து 9 மணி இல்லை 10 மணிக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் அவங்க நம்ம தெருவுக்குள்ளே இருக்கிற வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா, கம்பு கீற்று எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொன்றா அவங்கவுங்க கொண்டு வருவாங்க. இது என் வீட்டில் இருக்குப்பா கம்பு, நான் கீற்று தரேன், நான் கயிறு தரேன், நான் பாலை தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து எல்லோரும் ஒரு 10 பேர் 15 பேர் வந்து பந்தலை போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, பெருசாக ஒன்றும் செலவும் பெருசாக வராது. டீ அவங்களுக்கு வர்றவங்களுக்கு டீ போட்டு கொடுப்பாங்க, வெத்தலை பாக்கு போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்க வர்றவங்க எல்லாருமே ஒரே தெருவில் இருக்கிறவங்களாம் மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே கிண்டல் கிளியெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பந்தலை போட்டு முடிப்பாங்க. ஒரு கல்யாணக்காரர்கிட்ட இன்னும் ரொம்ப கலகலப்பாக வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது என்னோடய வாழ்க்கையில் வந்து எங்கள் அக்கா மேரேஜுக்கு நடந்துச்சு. நான் முதல் அக்கா மேரேஜுக்கு வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக மாறிட்டு, சாமியானா பந்தல் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக மாறிட்டு. அந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த கல்யாணத்தை நோக்கியே இருப்பாங்க. அந்த ஒரு கிராமத்தில் கல்யாணம், ஒரு தெருவில் கல்யாணம் அப்படின்னா அந்த தெருவில் உள்ளவங்க யாருமே சமைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வீட்டு கல்யாணத்தை அவங்க தெரு கல்யாணம் மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணி வாழ்ந்த காலங்கள் அதெல்லாம் 80, 90களில். ஸோ இப்போ அது எப்படி மாறியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்திரிக்கை வச்சாலுமே அவங்களுக்கு வந்து என்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பக்கத்தில் யாரும் கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு மாறிட்டு மைண்ட் செட்லாம் மாறிட்டு பந்தகால முகூர்த்தம் வைக்கிறதோட வைக்கிறதோட இதே வந்து மாறிட்டு. இப்போ கிராமப்புறங்களில் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஊரை ஒதுக்காமல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி மாரி இப்போ இந்த நடைமுறை வந்து மாறி இருக்குது கிராமப்புறங்களில். ஸோ இது வந்து நான் கிராமப்புறங்களில் மாறின ஒரு பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன். நான் சொல்கிற விஷயங்கள் நீங்களும் கிராமப்புறத்தை சேர்ந்து உங்களுக்கும் அந்த மாற்றங்கள் இருந்துச்சு, அப்படி உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி மாற்றம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.